ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் 2025 நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. நான் இந்த வருஷம் கண்டிப்பா ஃபிட்னஸ் அச்சீவ் பண்ணி தருவேன். இந்த வருஷம் நான் நினைச்ச மாதிரி பிசினஸ்ல ப்ராஃபிட் பண்ணி தருவேன். இந்த வருஷம் நான் நினைச்ச மாதிரி க்ரோத் பண்ணி காமிச்சே தருவேன். ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நினைச்சது நடக்கல அப்படின்னா, இப்ப நான் அடிச்ச மாதிரி எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணா போதுங்க. அந்த 3 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க நினைக்கிற எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்பர் 1 என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரேஜ். நீங்க ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயம் இல்லாம துணிச்சலா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எஸ், அதுல கண்டிப்பா வெற்றி தாங்க. இன்னைக்கு தயங்கிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு சமயமும் ஜெயிக்கிறதுல தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜெயிச்ச எல்லாரும் பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு சமயத்துல துணிச்சலான ஒரு முடிவெடுத்தாங்க. அப்ப தைரியமா முடிவெடுங்க, தைரியமா உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற முதல் அடி எடுத்து வைங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்க. செகண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்த விஷயத்துல ஃபோக்கஸ் இருக்கணுங்க. எஸ், இப்ப நான் பலூன் ஷூட் பண்றேன் அப்படின்னா எதனால பண்ண முடிஞ்சது? ஃபோக்கஸ் கரெக்டா இருந்ததுங்க. அப்போ ஒவ்வொரு சமயமும் நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன். ஃபிட்னஸ் நோக்கி நீங்க போறீங்களா, அதுல டிஸ்ட்ராக்ஷன். பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, டிஸ்ட்ராக்ஷன். ப்ராஃபிட், லாஸ், ஃபேமிலி, இது மாதிரி எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஆனா நீங்க எடுத்த விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க சக்சஸ் பண்ண முடியும். அண்ட் 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. எஸ், அப்ப எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம். எல்லாருமே நல்லா சக்சஸ் பண்ணணும் ஆரம்பிக்கிறோம். ஆனா எல்லாருனாலையும் சக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னா தெரியல. அப்ப சக்சஸ் பண்றவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே எத்தனை தடவை ட்ரை பண்ணீங்களோ அதை விட ஒரு தடவை இவங்க எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிருப்பாங்க. எஸ், அப்ப இந்த 3 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கரேஜ், ஃபோக்கஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ், இந்த 3 விஷயம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025 நீங்க எடுத்துக்கிற ரெசல்யூஷன் கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும். எஸ், ஆஸ்க் அஷ்ரஃப். உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.